உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத பாரு, ஒன்ன மாதிரி எனக்கு 1000 கிரிமினல் தெரியும். இப்படி வந்து மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு பணம் கொடுத்து இந்துவ தூக்க சொல்ல தெரிஞ்ச எனக்கு இன்னொரு கிரிமினலுக்கு பணம் கொடுத்து ஒன்னு தூக்க சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன மேடம், நீங்க என்ன மிரட்டுறீங்க? நான் மிரட்டுறேன்னு நினைச்சாலும் சரி, வார்ன் பண்றேன்னு நினைச்சாலும் சரி, அது உன் விருப்பம். இதோட முடிய போறதில்ல. அந்த எழில் குடும்பத்தை இனிமேதான் நான் உண்டிலன்னு பண்ண போறேன். அதுக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பேமெண்ட்டும் இருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க மேடம். அப்ப நீங்க பணத்தை அனுப்பிச்சிருங்க. இனிமே தேவையில்லாம வீட்டு பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்காத. நானா கூப்பிட்டாதான் நீ கண்ணிலேயே முழிக்கணும். சரி மேடம், நான் பேசினதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பணம் இல்லைனாலே மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அதான் வார்த்தையை விட்டுடுறேன். மேடம், நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி நானும் இனிமே உங்க சோழிக்கு வரமாட்டேன். அதே மாதிரி நீங்களும் தேவையில்லாம என்ன தேடி வர வைக்காதீங்க. இந்த மொட்டை மாடி ஏறி வந்ததுல வேற ரொம்ப டயர்டா இருக்கு. வரட்டுங்களா மேடம்? என்ன வரட்டா? வர மேடம், சந்திப்போம். ஏமா மேல மேல இவனோட சகவாசம் வச்சிருக்க? எல்லாத்தையும் விட்டு தொலை. ஏமா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ? இல்லப்பா, அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு கடந்து போக முடியாது. அந்த எழில் ஆழமா இறங்கிட்டான். அவன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் குடும்பத்தை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். சுடர், சாரி சார், நீங்க வந்ததை நான் கவனிக்கல. டோர் சவுண்டும் கேட்கல. ஓ, டோரை தட்டி உள்ள வரட்டுமான்னு கேக்குற அளவுக்கு மேனஸ் கூட இல்லையான்னு சொல்லாம சொல்ற, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். பொண்டாட்டி ரூமுக்கு வரதுக்கு புருஷன் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? அப்போ புருஷ ரூமுக்கு வர்றதுக்கு பொண்டாட்டி பெர்மிஷன் கேட்கணுமா? போங்க சார், நீங்க வேணும்னே இப்படிலாம் கேக்குறீங்க. ஆமா, வேணும்னு தான் கேக்குறேன். சுடர், இத வச்சு நம்ம நிறைய சண்டை போட்டிருக்கோம். சாரி, நான் தான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். இப்போ இதுவே நம்ம செய்யறதுக்கு காரணமா இருக்கட்டும். இந்தா. நல்லா இருக்கா? ரொம்ப. சரி, கொடு. சுடர், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அது என்னன்னா, ஐயோ, ஹாய். ரெண்டு பேரும் இங்கேதான் இருக்கீங்களா? இங்க என்ன பண்றீங்க? அது சுடர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். பேசணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றா எப்படி? சுடரம்மா, இங்க வாங்க. இல்ல அஞ்சலி, வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். உட்காருங்க. அஞ்சலி குட்டி, நாங்க ரெண்டு பேரும் பேசணும். நீ போய் காவி அபி கூட விளையாடுறியா? அது சரி.
அஞ்சலி குட்டி, எழில் சார் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போய் விளையாடுறீங்களா? ஐடியா. நீங்க என்ன சொல்லணுமோ அத நீங்க ஏன் காதல சொல்லணும். நான் அபியக்கா காதல சொல்லுவேன். சூப்பர் ஐடியா. அதுக்கப்புறம் அபியக்கா காவியா காதல சொல்லுவா. அப்புறம் காவியா டாடி காதல சொல்லட்டும். சூப்பர் சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? இப்படி இல்லாம போகும். டாடி வாங்க. டாடி வாங்க. முதல்ல டாடி ஆரம்பிக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சுடர். இல்ல இல்ல சுடர், வெறும் தேங்க்ஸோட முடிச்சிட முடியாது. அவ்வளோ நல்லது பண்ணிருக்க நீ. என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப தேங்க்ஸ்னு சொல்லி என்ன அந்நிய மனுஷ மாதிரி பேசுறீங்க? அப்படி இல்ல சுடர். மனோ பேச்ச கேட்டுட்டு உன்னை எத்தனையோ தடவை காரணம் இல்லாமலேயே ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பொறுமையா நிதானமா அவ தப்பானவங்கிறத புரிய வச்சீங்க. அதுக்கு நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? முடிஞ்சு போனதை எதுக்கு சார் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? இனி நடக்க போறது எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். அது என்னன்னு யோசிப்போம். அப்படியா சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். தேங்க்ஸ் சுடர். போதுப்பா உங்க தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.